சமீபத்திலே பேசும் பொருளாக இருப்பது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் வலியுல்லா அவர்கள் குறித்து, அங்கு நடக்கக்கூடிய அரசியல் குறித்து நிறைய விமர்சனங்கள், நிறைய செய்திகளை எல்லாம் நாம் கேட்டிருப்போம். அதிலே சிலர்கள் சொல்லுவது, பாயில கொஞ்ச நாள் தான் ஆகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இஸ்லாம், அதுக்கு முன்னாடி இருந்தே என்றெல்லாம் பலர்கள் பல கருத்தை பல மதத்தவர்கள் சொல்லுவதை பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, அடிப்படையிலே இஸ்லாம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து இந்த மண்ணிற்கு வந்த அந்த நொடியிலேயே இஸ்லாம் வந்துவிட்டது. அவர்கள் வந்த இடம் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட இடம். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும், அவங்க ஏன் இந்த பூமிக்கு வந்தாங்கன்னு வரலாறு தெரியும். இறக்கப்பட்ட இடம் எது என்றால் தமிழகம், இலங்கை சேர்ந்து இருந்த ஒரு காலகட்டம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வெள்ளை பிரளயம், அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளை பிரளயத்துக்கு முன்னாடி எல்லா கண்டங்களும் முன்னாக இருந்தது. அதன் பிறகு பிரிக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய பகுதி இந்த பகுதி. அப்போ இந்த பகுதியில வந்த மாத்திரத்திலேயே இஸ்லாம் துவங்கிவிட்டது. இறுதி தூதர் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முழுமைப்படுத்துகிறார். இது நபி வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் வந்தது என்றல்ல. சலாம் என்ற அமைதியை எந்த நபி ஆரம்பத்திலே கொண்டு வந்தார்கள், அமைதியை நிலைநாட்ட, சாந்தமாக மக்கள் வாழ்வதற்கு முன்னோடியாக வாழ்ந்த ஒரு ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்தே துவங்கப்பட்டு விட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து அந்த இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்துகிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் சொல்லப்பட்ட சட்டங்கள் நிறைவேற்றி விட்டதே ஒழிய, ஆனால் இஸ்லாம் என்பது ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே தோன்றிவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அதை இஸ்லாத்தை ஏற்ற வண்ணம் தான் பிறக்கிறது. அதுக்கு எதுவும் தெரியாது, பாஷை தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது, எதை ஏற்றுக்கணும்னு தெரியாது, எது கடவுள்னு தெரியாது. பிறக்கிற எல்லா குழந்தையும் அழுகையோடு பிறக்கிறது, இஸ்லாத்தை ஏற்ற வண்ணம் பிறக்கிறது. அது யகூதியாக, நசரானியாவாக, இன்னும் என்ன பிற கொள்கை கோட்பாடுகளில் அந்த குழந்தைகள் மாறுவதெல்லாம் அவர்கள் பெற்றோர்கள் எந்த கொள்கையோ அவ்வழியே சென்று விடுகிறார்கள். இதுவெல்லாம் இஸ்லாம் ஏதோ நேத்தோ இன்றைக்கோ முளைத்ததல்ல. சரி, இந்தியாவிலே இஸ்லாம் எப்படி வந்தது என்று நாம் ஆய்வு செய்கிற பொழுது நமக்கெல்லாம் தெரியும். இந்தியாவிலே முதல் பள்ளி கேரளாவில் இருக்கிற சேரமான் பெருமான் பள்ளிவாசல் இல்லையா? அங்கிருந்து அவர் மதீனா நோக்கி செல்லுகிறார். ஒரு வரலாற்று பூர்வமாக சென்றார். பெருமானாரின் கரம் பிடித்தார். அப்துர் ரஹ்மான் என்று பெயரை மாற்றிக்கொண்டார் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். தமிழர்கள்ல யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த காலகட்டத்திலேயே, சேரமன் பெருமான் போன அந்த காலகட்டத்திலேயே ராமதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர், அவர் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து தனக்கு யாக்கூப் என்று பெயர் வைத்ததாக வரலாற்று நூல்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மண்ணிலே ஆட்சி செய்கிற பொழுது உலகம் முழுக்க இஸ்லாம் பரவி இருந்தது. எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அங்கிருந்தெல்லாம் மனிதர்கள் சென்றார்கள், அல்லது அங்கிருந்து கொள்கை அந்த நாட்டிற்கு இயற்றப்பட்டது, செலுத்தப்பட்டது. இன்னும் காலங்கள் செல்ல செல்ல அரபி வியாபாரிகள் எல்லாம் இங்கு வர, தொடர்பு ஏற்படுத்த, அதன் மூலமாக இஸ்லாம் வளர்ந்தது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டது உண்டு. அப்போ வரலாறு என்பது ஒவ்வொரு மனிதனும் அறிந்து வைத்திருக்க வேண்டியது. அதனாலதான் வரலாறுமா. இந்த வரலாறுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஆறு அப்படின்னு சொன்னா உடனே வந்துருமா ஆறு, ஆறுன்னு சொன்னா மழை அடிக்கணும், அது அப்படியே ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்து அப்படியே போகணும், உடனே ஏற்படாத ஆறு. அதுபோதுதான் வரலாறு. வரலாறு என்பது பல நூற்றாண்டுகளை கடந்து மக்களின் உள்ளங்களில் குடியிருந்து சொல்லப்பட்டு, அது பேசப்பட்டு, பின்பற்றப்பட்டு, யோசிக்கப்பட்ட விஷயங்கள் அத்துணையும் வரலாறாக மாறுகிறது. அப்போ அரபக மண்ணில பெருமானார் வந்தார்கள், அவர்கள் கொள்கையை கொண்டு வந்து சேர்த்த பெருமை நிறைய சஹாபாக்களுக்கு உண்டு. அதனாலதான் கோகுலத்துல
தமீமுல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அடங்கியிருக்கிறாங்க. இப்படி உலகம் முழுக்க சஹாபாக்கள் சென்று பயணப்பட்டார். அந்த வரிசையிலே தமிழகத்திலே ஒரு 800 ஆண்டு கால வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு ஆட்சி, மிகச்சிறப்பான செழிப்பான காலம் ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்த காலம், அற்புதமான காலம். அவங்க எங்கிருந்து வர்றாங்கன்னா மதீனாவிலிருந்து வர்றாங்க. மதீனாவிலிருந்து வருகிற பொழுது கூட யாரு வர்றாங்கன்னா இஸ்கந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, திருப்பரங்குன்றத்து மேல ஒரு கபர் இருக்குது, சிக்கந்தர் வலியுல்லா அவுலியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவரோடு சேர்ந்து வர்றாங்க. வந்த அந்த நேரத்துல பாண்டிய மன்னர்கள் அந்த சகோதரருக்கு மத்தியில் ஒரே சண்டை பிரச்சனை, கடுமையான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு சகோதரர் குலசேகர பாண்டியன் அவர் கேட்டுக்கொள்கிறார், எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, ஆதரவு கொடுங்கன்னா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி என்ன செய்யுங்க, சகோதரர்களுக்கு எதிர்த்து நீங்கள் போர் செய்ய வேண்டும். அப்போ ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னது, எங்க நோக்கம் இது அல்ல, எங்க நோக்கம் ஆளை பிடிக்கணும், இடத்தை பிடிக்கணும், மலையை பிடிக்கணும், கோட்டையை பிடிக்கணும்ன்ற நோக்கம் அல்ல. இருந்தாலும் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதால் உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம் என்ற அடிப்படையில் அவருக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். அந்த சண்டையில் வெற்றியும் பெறுகிறார்கள். ஏர்வாடி பகுதி, ராமநாதபுர பகுதி, மதுரை எல்லை வரைக்கும் அவங்க தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பார்த்துக் கொள்கிறார். காலங்கள் கடக்குது. இஸ்கந்தர், அதாவது மதுரையை சுற்றி இஸ்கந்தர் என்பவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அந்த பகுதியினுடைய கவர்னராக ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வரலாறு தெரியணும் பாய். அவுலியானாவே ஆகாது, கபர்னாவே ஆகாதுன்னு சொன்னா இஸ்லாமே வந்திருக்க. கபரை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்கணும். இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதை சொல்லணும். சும்மா எதை எடுத்தாலும் கபரா முடிஞ்சாண்டா ஷிர்கா போயிட்டான், குஃப்ரா போயிட்டான்னு என்ன செய்யக்கூடாது, நம்மளா தீர்ப்பு பண்ணிடக்கூடாது. அந்த ஆற்றல் நமக்கு கிடையாது. அப்ப முன்னோர்கள் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. இன்றைக்கு உன் தாய் தகப்பனும் என் தாய் தகப்பனும் முஸ்லிமாக இருப்பதற்கு பல காரணங்களில் மிகப்பெரிய காரணம் வலிமார்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்தார்கள், இஸ்லாத்தை பரப்பினார்கள், இஸ்லாத்தை ஆழமாக வேறு ஒன்று செய்தார்கள். இது அத்தாமா முஸ்லீமா இருக்கிறாங்க, நானும் முஸ்லீம் ஆயிட்டேன், எனக்கு இஸ்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் தான்டா தெளிவான முஸ்லீம்லாம் சும்மா பேருக்கு சொல்லிக்கிறலாம், அவ்வளவுதான். வரலாறு மிக முக்கியம். இந்த முன்னோர்களும் வலிமார்களும் எவ்வளவு தூரம் இந்த தமிழக மண்ணிலே இஸ்லாத்தை ஆழமாக வேரூன்ற செய்தார்கள். மிக அற்புதமான ஆட்சியும் செய்தார், மிக அற்புதமான ஆட்சி. அதனாலதான் இன்றைக்கும் பாருங்க, இந்த பகுதியில வடநாட்டுல மாறி போச்சு. இந்த பகுதியில் இன்னைக்கும் முஸ்லிம்களை வேற்றுமையாக பார்க்கறது இல்லை. ஒரு சில இந்துத்துவ சிந்தனைவாதிகள் மாத்திரம்தான் வேற்றுமையோட பார்ப்போம். காரணம், நம் முன்னோர்கள் விதைத்த விதை அவ்வளவு சமத்துவமாக பார்த்தார். அவ்வளவு சமத்துவமாக பார்க்க போய் தான் மக்கள் அந்த எண்ணத்தோடும் அந்த கோட்பாடோடும் அந்த ரத்தத்திலே ஊறி வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இயற்கையால வந்ததல்ல, சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். முஸ்லிம் மன்னர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு என்று பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. அவர்களும் மனிதர்கள், நீங்களும் வணங்க வேண்டும், நீங்களும் தொழ வேண்டும். அவர்களும் இந்து சகோதரர்கள், அவர்களும் கிறிஸ்டியானிகள். அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது ஒரு அரசனின் கடமை என்று மிக தெளிவாக வாழ்ந்திருக்கிறார். அதிலே சில அரசர்கள் தவறான செயலும் செய்திருக்கிறார்கள், சில அரசர்கள் அற்புதமான ஆட்சியும் வழங்கியிருக்கிறார். இப்போ வரலாறுகளில் நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்ல அரசர்கள், நம்ம சொல்றோம் நல்ல மனிதன் தான் அவுலியா. அவுலியான்னு சொன்னா என்ன? நல்ல மனிதர் தான் அவுலியா. நல்ல மனிதர்னா யாருங்க? அல்லாஹ்வுடைய இறைநேசர். எப்படி இறைநேசர் ஆறாரு? ஒழுக்கமா வாழ்ந்தாரு, இறைநேசர் ஆயிட்டார், அவ்வளவுதான். அன்பிற்குரியவர்களே, இந்த தமிழக மண்ணிலே அவரை ஆளுநராக ஆக்கப்பட்ட பொழுது இஸ்கந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருப்பரங்குன்றம் பகுதியிலே கவர்னராக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது தியானம் வேண்டும், மன அமைதி வேண்டும் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஆட்சி செய்தாலும் அதிகாரம் செலுத்தினாலும் இறைவனை வணங்குவதிலும் தியானத்திலே தன்னை ஆட்படுத்திக் கொள்வதிலும் மிக முக்கிய முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். அதனால மலை மேல ஏறி தியானம் செய்யக்கூடியவர்களாக சிக்கந்தர் வலியுல்லா அவர்கள், அவருக்கு ஒரு பழக்கமாகவே இருந்தது.
அந்த அடிப்படையில மலை உச்சியில இருந்து தியானம் செய்கிற பொழுது சில கயவர்களால் போர் செய்யப்பட்டு அங்கு சுற்றி இருந்த அத்துணை நபர்களும் சகிதாக்கப்பட்டார். இன்னைக்கு நீங்க திருப்பரங்குன்றம் நம்ம அந்த சபையில எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியாது. மேல போனீங்கன்னா வெறும் கபரா இருக்கும். நிறைய பேர் சகிதாக்கப்பட்டவருடைய கபர்கள் ஆங்காங்கே திட்டுத்திட்டா இருக்கும். இதெல்லாம் கடந்து போய்தான் மேல திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் வலியுல்லா மலைக்கு நம்ம மேல போக முடியும். அப்போ பல ஷஹீதுகளாக ஆக்கப்பட்டு கடைசியாக இவர்கள் அங்க தனக்குன்னு ஒரு பள்ளியை கட்டினாங்க. பள்ளியை கட்டி முடிப்பதற்கு முன்னாலே எங்கோ கொலை செய்யப்படுறாங்க, ஷஹீதாக ஆக்கப்படுகிறார்கள். அவருடைய காலத்திற்கு பிறகு கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் பொறுப்புக்கு வர்றார். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அங்க ஒரு மீனாட்சி கோயிலும் இருக்குது, அந்த கோயிலையும் பராமரித்தார். அங்க இந்து சகோதரர் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான மானியங்களையும் அவங்களுக்கு உண்டான வழிபாடு செய்வதற்கு உண்டான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அதே சமயத்துல இஸ்கந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த அவுலியா எங்க இருந்தாங்களோ அந்த இடத்திலேயே பக்கத்துல ஒரு பள்ளிவாசலையும் கட்டி முடித்தார். அதனால இவருக்கு பேர் என்னன்னா கான் சாஹிப். கோயிலையும் நிர்வகித்தார், தர்காவையும் நிர்வகித்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு பொதுமக்களால் ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டது. பாய் வலிமார்கள் சொன்னா அவங்களுக்கு அல்லாஹத்தால அந்த ஆற்றலை கொடுத்தா, கராமத்தை கொடுத்துருந்தா. நம்ம சொல்லுவோமா இல்லையா, திட்டுனானுங்க, வாய் பேசினானுங்க, அது பழிச்சிருச்சுங்க அப்படின்னு. பழிக்க வைக்கிறது யார்? அல்லாதான். நமக்கு ஆற்றல் இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், அவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடா, அவன் சொன்னதுனால நடந்துச்சா. அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த ஆற்றலை கொடுத்தான், இவன் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அதனால அது நிகழ்வு நடக்கும் இல்லையா. இது அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ அல்லாஹ்வோடு இணைக்கப்படுகிறது. பெருமானாருடைய ஹதீஸ். அநியாயம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணவன் மண்ணள்ளி தூத்துறான், அல்லது யா அல்லாஹ் இவனை அழிச்சிருன்னு என்ன செய்யறான், துஆ செய்யறான். அல்லாஹ் ஏத்துக்கோனா ஏத்துக்க மாட்டானா? ஏத்துக்கிடுவான். பதுவா செய்யப்பட்டவனுடைய அந்த அழுகுறலுக்கு, அநீதம் இழைக்கப்பட்ட அணுகுறலுக்கு அல்லாஹ் செவி சாய்க்கிறான். அதே போன்றுதான் தன் அடியார்கள், தனக்காக வேண்டி வாழ்ந்த அடியார்கள். நம்ம அடியார் நம்மளை பற்றி கம்பேர் பண்ணிடக்கூடாது. நம்ம எல்லாம் அவுலியான்ற லிஸ்ட்ல வர்றது அவர்களுடைய வாழ்வை வைத்து பார்க்கிற பொழுது நம்மள ஒண்ணுமே இல்லை. காரணம், அவ்வளவு தூரம் தியானத்திலும் சரி அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் துறப்பதற்கு தயாராக இருந்தவர். அவர்கள் தான் உண்மையான இறைநேசர்கள். அவர்கள் குறித்து தான் அல்லாஹ் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அந்த இறைநேசர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என்றால் அவர்கள் அந்த அளவு அல்லாஹ்வோடு ஐக்கியப்பட்டார்கள், இறை சிந்தனையோடே வாழ்ந்தார். ஷஹீதாக்கப்பட்ட சிக்கந்தர் அவுலியா யாரு கொலை செய்ய முற்பட்டு வந்தானோ அந்த படை வீரர்கள், அதுல முக்கியமான ஒரு தலைவனுடைய கண்ணு போயிருச்சு. இது மாற்று மத சகோதரர்கள் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறான். மாற்று மத சகோதரர்கள் வரலாற்று ஆய்வில் எழுதி வச்சிருக்கிறான். சிக்கந்தர் அவுலியாவுடைய கபருல போய் நான் உங்களை கொண்டது தவறு, எனக்கு கண்ணு வேணும் என்று அவன் முறையிட்டதாகவும், அதன் பிறகு அவனுக்கு கண் அல்லாஹ்வின் கிருபையால் கிடைத்ததாகவும் இந்த பாய் எழுதி வச்சா புருடான்றுவான் இல்லையா. இது எழுதி வச்சது யாருன்னா ஒரு இந்து சகோதரர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். அவர்களுடைய அல்லாஹ் கராமத்தை கொடுத்தான். சில நபர்களுக்கு அல்லாஹ் மோஜிசாவை கொடுத்துருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடத்திலிருந்தே என்ன செஞ்சாங்க, சந்திரனை பிளந்தாங்க. அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்தான். கையை நீட்டினாங்க, கையினுடைய விரல்ல இருந்து தண்ணி வந்தது, அல்லாஹ்வுடைய ஆற்றல். மூசா அலைஹிஸ்ஸலாம் தடி எடுத்தாங்க, தூக்கி கீழே போட்டாங்க. குர்ஆன்ல வருது, நம்பாம இருக்க முடியுமா? என்னங்க தெரிஞ்சு தடியை தானே போட்டாங்க, நான் மூளையை யோசிச்சுதான் நம்புவேன். தடி எப்படிங்க பாம்பா மாறும்னா நீ முஸ்லிமாவே இருக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், மூசா நபி கையில தடி வச்சிருந்தாரு, கீழே போடுன்னு அல்லாஹ் சொல்றான். கீழே தடியை போட்டாரு, பாம்பா மாறிடுச்சு. ஓ, அறிவு ஏற்றுக்கிடாது. ஆனா நம்பணுமா? நம்பணும். சில காரியங்கள் உள்வாங்கி கொண்டால்தான் ஒரு உண்மை முஸ்லிமாக நாம் பரிணமிக்க முடியுமே ஒழிய அறிவு ஏத்துக்கிடல, இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னா முழுமையான முஸ்லிமாக அவன் பரிணமிக்க முடியாது. அப்போ நபிமார்களுக்கு எப்படி அல்லாஹ் ஆற்றலை கொடுத்தானோ அது போன்று வலிமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் அல்லாஹ் அந்த ஆற்றலை வழங்கி இருக்கிறான். அந்தந்த காலகட்டத்திலே அவர்கள் வெளிப்படுத்தியும் இருக்கிறார்கள், அதை மக்களும் பார்த்தும் இருக்கிறார்கள். ஆக
நமக்கு இன்றைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிடுச்சு. முதல்ல அந்த தர்காவை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி பாசிச சக்திகள் எல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு யூடியூப் திறந்தாலும் சரி, சேனல் செய்தியை திறந்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் வலியுல்லா, அடுத்து மதுரையில் நடக்கிற நமக்கு எதுக்கு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு இஸ்லாம் இன்றைக்கு பல இடங்களுக்கு தமிழகத்திலே பரவுவதற்கு பல காரணங்களில் வலிமார்களுடைய பங்கும் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வது அடுத்தடுத்த தலைமுறையின் காலத்தின் கட்டாயம் அவசியம். அயோத்தியில எப்படியோ அப்படித்தான் சிக்கந்தர் மலையை மாற்ற வேண்டும் என்று பேசுகிறார். இதற்கெல்லாம் ஆதாரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பகுதியிலே வாழக்கூடிய இந்து சகோதரர்கள் அனைவர்களும் சொல்லுவது, காலாகாலமாக நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம், ஒற்றுமையாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியிலிருந்து யாரும் வராம பார்த்துருங்க, வெளியிலிருந்து எவனா வந்தா தான் எங்களுக்கு பிரச்சனை. ஒரே மலை, நீங்க அங்க போனவங்களுக்கு தெரியும், மேலே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு கோயில் இருக்கும், அதுக்கு மேலே அப்படியே ஸ்டெப்பில் ஏறி போனீங்கன்னு சொன்னா நேர போயிட்டா அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அதை தாண்டி ரைட் சைடு திரும்பி போனீங்கன்னா மேல உச்சியில இருக்கிறது எதுன்னா சிக்கந்தர் மலை தான். அப்போ வழிமாறுகள் தியானத்தை நாடி, தனிமையை நாடி, சில நேரங்களில் மலைகளிலும் காடுகளிலும் இருந்து அவர்கள் அங்கேயே வஃபாத்தாக ஆகிற பொழுது அங்கேயே அடக்கம் செய்யப்படுவார்கள். அவர்கள் செய்துவிட்ட சில கராமாத்துகள், அவர்கள் செய்துவிட்ட மக்களுக்கு செய்த பிரயோஜனமான செயல்களாக இருந்தால் அது மருவி மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டு கொண்டே இருக்கு. இன்னைக்கு ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா, நாகூர் ஷாவுல் ஹமீது வலியுல்லா, நம்ம எல்லாம் சொல்றோம், ஐயோ அங்கெல்லாம் போனா சிரிப்புங்க குஃபுருங்க அப்படிங்கிறான். எடுத்த எடுப்புல சொல்லக்கூடாது, அங்க போய் வணங்குவா போறாங்க. இன்றைக்கு தர்காவை இடிக்க வேண்டும் என்று பாசி சக்தி ஒரு பக்கம் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம இஸ்லாமியர்களே சில பேர் அதையெல்லாம் சொல்றான், தர்காவை பூரா அடிச்சு தூக்கணும், தர்காவை பூரா கலட்டி எடுத்துடணும். பார்த்தா சிறுக்கு வைக்கிறாங்க. அதை சிறுக்கு வைக்கிறான், நீ போய் பார்த்தியா? தர்காவுக்கு போறேன் போனா சிறுக்கு. நானும் தர்காவுக்கு போனேன், போய் என்ன பண்ணோம், சலாம் சொன்னோம், வசீலா தேடணும், துவா செஞ்சோம். அவர்கிட்ட துவா செஞ்சோமா? அல்லாட துவா செஞ்சோம். அவருக்காக வேண்டி யாசின் ஓதுனோம், துவா செஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம். அங்கு இருக்கிற போது அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது. எந்த இடத்துல திருக்குரான் ஓதப்படுகிறதோ அங்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது. கபரை சுத்தி அதுதானங்க ஓதுறாங்க, வந்தவங்க ஒரு ஆள் ஒரு யாசின் ஓதிட்டு தானே போறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்காதா? அங்கு மன நிம்மதி வரும். அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அதை தூரமாக நின்று ஷிர்க் குஃப்ர் என்று பார்ப்பவர்கள் கடைசி வரை ஷிர்க் குஃப்ராகத்தான் இருப்பார்கள். அது அப்படியே அவன் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு மூத்தா போயிடுவான். இல்லைங்க சொல்லிட்டு அங்க ஒரு சஜ்ஜா செஞ்சாரு, அப்ப சஜ்ஜா செஞ்சா அவருக்கு போய் அட்வைஸ் பண்ணு, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லு. அதை விட்டு போட்டு செங்கலை உடைப்பேன், தர்கா உடைப்பேன்னு சொல்லி பாசி சக்தி பேசுவதை போல் இஸ்லாமிய இயக்கங்களில் சிலர்கள் நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் என்று வந்து உடைக்கணும் பிடிக்கணும் பேசினா அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதுலயும் ஒரு இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்ப எல்லாம் அந்த இயக்கம்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிட்டானு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் எப்படி சொல்லுவான்னா, இங்க இருக்கிற லோக்கல் தர்காவில் ஒரு செங்கல் உருவ முடியாது, உங்களால வந்து 30-40 வருஷம் ஆச்சு, என்ன சாதித்தீர்கள்? வந்து என்னத்தை சாதித்தீர்கள்? உங்களால் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடிந்தது, உங்களால் ஒரு குழுவை உருவாக்க முடியும், அவ்வளவுதானே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10,000 பள்ளி வாசலுடைய கொள்கையாக சுன்னத் வல் ஜமாஅத் உடைக்க முடிந்ததா? உங்களை போல புல்லூர்கள் 1000 பேர் வருவார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பக்கம் பாசிசவாதிகள் நினைச்சு வருத்தப்படுறதா, இன்னொரு பக்கம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தர்கா போற இடிச்சு சொல்றவங்க வருத்தப்படுறதான்னு தெரியல. ஆனா தவறு நடந்தால் அதை தடுப்பதற்கு உண்டான வேலையை செய். தண்ணி அடிக்கிறது ஹராமு, தண்ணி அடிக்கிறான்னா அவனை அடிக்கிறவன் தடுத்து நிறுத்து. அதுக்காக வேண்டி முஸ்லீம் பயப்படுறமே சரியில்லைன்னு சொல்லலாமா? அதுக்காக வேண்டி தர்காவுக்கு போனா தான் நீ ஒரிஜினல் சுன்னத் ஜமாத் அல்லாஹ் சொர்க்கத்தை விடுவான்னு யாரு சொன்னாங்களா? நாளை காலையில் எந்திரிச்சு நாகூர், இந்த பக்கம் ஏர்வாடி, அந்த பக்கம் திருப்பரங்குன்றம், இப்படி எல்லாம் நீ சுற்றினால்தான் உனக்கு சுவனம் என்று யாரான்னு சொன்னாங்களா? அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பிடிச்சா போ, போய் சலாம் சொல்லிட்டு ஒரு யாசின் ஓதிட்டு வா, இல்லையா போகாது, அவ்வளவுதான். ஆனால் போகக்கூடாது, அதை இடிக்க வேண்டும், உடைக்க வேண்டும். அதனுடைய வக்ஃபுகள் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நம்மால் பேசுனது இப்படியே பேசி நம்மளுக்கு பேசுறாங்க இல்லையா, பேசி பேசி எந்த அளவுக்கு போயிட்டான்னா, ஒரு கட்டத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதீனாவில் இருக்கக்கூடிய பச்சை குப்பாவை உடைப்போம் என பெருமானார் காலத்தில் இல்லை உடைக்க போறோம் அப்படின்னா, இங்கேயெல்லாம் பெரிய சரி பண்ணிட்டு எங்க போகுது மதீனாவுக்கு. இந்த வீடியோலாம் நீங்க கேட்டீங்களான்னு எங்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. டே நீ சவுதியில இறங்க விடுவான உனைய முதல்ல, இன்னும் ஒரு சந்தில் நின்று பேசுறது.
இந்த மாதிரி இளைஞர்களை கூப்பிட்டு, பார்த்தீர்களா, ஒரிஜினல் முஸ்லிம் நாம் தான், சுன்னத் ஜமாத்காரன் பூரா நரகவாதி, நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு தர்காவின் செங்கலையும் முறிவிடுவோம், கடைசியாக மதினாவில் புகுந்து மதினாக்கு மேல பச்சை குப்பா இருக்கு இல்லைங்க, அழகான குப்பா, அதை உடைப்போம் எல்லாம் பேசினாங்க. அதுக்கு ஒரு 10 பேர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், இப்படியே போட்டு இன்னைக்கு பாசிதவாதி வந்துட்டான், தர்காவை இடிப்போம், தர்காவை உடைப்போம். இதுல உள்ள ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய வழக்குகள் இருக்கு இது சம்பந்தமா. திருப்பரங்குன்றத்துல இதுக்கு முன்னாடியும் சில வழக்குகள் இருக்கு. 1923 பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிச்சு கொடுத்துட்டான். இந்த வழி இந்துக்கள் வழி, இன்னொரு வழி பாய்க வழி, முஸ்லிம்கள் வழி. இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது இவர்களுக்குரியது, இது இவர்களுக்குரியது பிரிச்சுட்டான். பிரிச்சு ரொம்ப தெளிவா வந்துருச்சு. அதுக்கப்புறம் சண்டையே இல்லை. பிறகு இந்த 80களில் ஒரு சின்ன ஒரு வழக்கு போடப்பட்டது. நான் ஷார்ட்டா சொல்றேன், ரொம்ப விரிவா சொன்னா நேரம் இல்லை. 80களில் ஒரு வழக்கு போடப்பட்ட பொழுது 2 நீதிபதிகள்லாம் சேர்ந்து இல்ல இது நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் கடந்து இந்த வழக்கு வந்துகிட்டே இருந்தது. நீதிமன்றம் அது ஒதுக்கியே வச்சுச்சு, இல்ல இந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, இதுல நீங்க ரொம்ப தலையிட வேண்டாம் அப்படின்னு. இப்போ ஒரு ஆள் வந்தாரு, சுவாமிநாதன் சொல்லி, அவரு தான் என்ன செஞ்சாரு, தனி நீதிபதி இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாரு, நீங்க போய் என்ன செய்யலாம், தீபத்தை ஏத்தலாம்னா புது இடத்துல. காலகாலமா ஏத்துறவங்க 1000 வருஷமா எங்க ஏத்துறாங்க, அந்த கோயிலினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் ஒண்ணு இருக்கு, அதுல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த பஞ்சாயத்தும் இல்லை, இந்த வருஷமும் ஏத்துனாங்க. காலையிலிருந்தே மக்கள், ஆண்கள் பெண்கள் போய் ஏத்துறாங்க. அது அவர்கள் வழிபாடு, அதை நம்ம குறுக்கிடல, நல்லபடியா ஏத்தட்டும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாசிசவாதிகள் ஒண்ணு சேர்ந்து தர்கா சைடு இருக்கிற ஒரு தூண் இருக்கிறது, அங்க போய் நாங்க ஏத்துவோம். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப பிரச்சனை இங்கதான் வருது. சில அதிகாரிகளும் உடன்படுகிறார்கள். இங்க இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த கோழி ஆடெல்லாம் பலி கொடுப்பதற்காக வேண்டி தூக்கிட்டு போவாங்க, மேல கொண்டு போய் அறுப்பாங்க. அது காலகாலமா நடக்குது. போய் அறுத்து சாப்பிட்டு வர்றாங்க, அவ்வளவுதான். அந்த அவுளியாக்குன்னு அறுக்கிறாங்க, சிக்கந்தர் அவுளியானா இருக்கிறாங்க, பிஸ்மில்லான்னு தான் அறுப்பாங்க. நேர்ச்ச இங்க நமக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க, அல்லது இந்த அவுளியாவுக்கு இந்த நன்மை போய் சேரட்டும் நினைப்பாங்க. அவ்வளவுதானே ஒழிய ஆட்டையும் மாட்டையும் பருக்க போட்டு சிக்கந்தர அவுளியா அப்படி அறுத்தா தான் சிறுக்கு. இங்க யாரும் சிக்கந்தர அவுளியாவுக்கெல்லாம் இருக்கிறது இல்லை. சரி, அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐ என்ன செஞ்சாருன்னா, ஆடு மாடு கோழியெல்லாம் கொண்டு போகக்கூடாது ஒரு தடை போட்ட உடனே நமக்கே தெரியும் அது கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. அப்போ முஸ்லிம் சகோதரர்கள், சுன்ன ஜமாத்துல இல்ல, முஸ்லிம் சகோதரர்களும் அந்த பகுதியிலே வாழ்ந்த இந்துக்களும் போய் என்ன செய்யறாங்க, அந்த எஸ்ஐ பேசுறாங்க, ஏப்பா காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கே தொந்தரவு இல்லை, நாங்க அங்கதான் கடையும் வச்சிருக்கிறோம், நாங்க அங்கதான் வழிபாடும் பண்றோம், கோயில் நிர்வாகத்திலையும் நம்ம இருக்கிறோம், எந்த பஞ்சாயத்தும் இல்லாம இருக்குது, எதுக்கு இவங்க ஆடு மாடு என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அதையே நீங்க பிரச்சனை பண்றீங்க என்று சொல்லுகிற பொழுது அந்த எஸ்ஐ சொன்னது என்ன தெரியுமா, பாய் உங்க ஆளுகளை இடிக்கணுங்கிறாங்க, உங்க ஆளுகளை புழக்கணுங்கிறாங்க, நீங்க ஏதோ அதுக்கு பேசுறீங்க, முஸ்லீம் இதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல பாய், முஸ்லீமுக்கு தர்காவுக்கு சம்பந்தம் இல்லை இல்ல பாய், அந்த அங்க வணங்குறதா நம்ம அப்பா அவனுக்கு அப்படி போதிக்கப்பட்டிருக்கு. அவங்க இப்போ தர்கான்னு சொன்னா தர்காவுக்கு போனேன் பூரா வணங்கிட்டான், பூரா பேரு சிறுக்குவதின்னு சொன்னா அப்ப முஸ்லீம் யாரு? இப்போ தர்காவிற்கு செல்பவர்கள் அங்க போய் அவர்கள் அது விருப்பப்பட்டா போ, அவ்வளவுதான். யார் உனக்கு கட்டாயப்படுத்தல. முஸ்லிம் சுன்ன ஜமாத்திலிருந்து தர்காவிற்கு போய் அங்க சஜ்தா செய்து அந்த பூவை தொட்டு அந்த சந்தனத்தை தொட்டு சொர்க்கம் போக முடியும்னு யாரும் சொல்லல. பிடிச்சா போ, பிடிக்காட்டி போகாத. ஆனால் அதை இடிப்பேன், உடைப்பேன், இல்லாமல் ஆக்குவேன் என்று கூறுவதோ, வரலாற்று ஆவணங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு பாசிச சக்தி எதை சொல்லுகிறானோ அவன் வார்த்தைக்கு நீ துணை போவது, அது எவ்வளவு பெரிய அபத்தம். அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அல்லா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்ற அந்த ஆயத்திற்கு அர்த்தம், அல்லாஹ்வுடைய நேசர் இருந்து கொண்டேதான் இருப்பார். அவர்களை கண்ணியப்படுத்தல், முடிஞ்சா கண்ணியப்படுத்த, இல்லாட்டி ஒதுங்கிக்க. யாரையும் மட்டம் தட்டுவதோ அல்லது யாராவது அவனுக்கு சிரிப்பு வைக்கிறமா தெரியுது, அவனை கூப்பிட்டு சொல்லு, பா இப்பெல்லாம் நீங்க சஜிதாலாம் செய்யாதீங்கன்னு. அவன் எத்தனையோ, அன்னைக்கு ஒரு சகோதரரை கேட்ட, என்னப்பா நாகூர் போயிட்டு என்னங்க, தெளிவா சொல்றாரு, நம்ம வணங்க போகலைங்க, அவர் ஒரு வலியுல்லா, நல்ல ஆட்சி செஞ்சாரு, ஊர் மக்கள்கிட்ட நல்ல பேரு, அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்றவர், வரலாறு நிறைய இருக்குது, போறோம் யாசீன் ஓதுறோம், துவா செய்கிறோம், வந்துடுறோம். இவர் என்ன சொல்றது?
ரொம்ப தெளிவா இருக்கிறார். இதுதானங்க நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. தர்கால இருக்கிறவர் அல்லாவா, கபர் முட்டிங்கிறான், கபரை வணங்கிட்டாங்கிறான், கபரை போய் மோதி உடைக்கிறான் அப்படிங்கிறான். அறியாமையில் செய்பவர்களை திருத்துவது கட்டாயம், அது வேறு. எல்லாமே அறியாமல் எவன் ஹராம் செய்யாம இருக்கிறான்? எத்தனை முஸ்லீம் தண்ணி அடிக்கிறான்? எல்லாம் ஹராம செய்யவே இருக்கத்தானே செய்வான். அப்ப இந்த செயலும் செய்யத்தான் செய்வார்கள். அவர்களை நல்வழிப்படுத்து. அதை விட்டு விட்டு தர்காக்களையும் இடிப்பேன், உதைப்பேன், கொதறுவேன் என்று அறியாமையில் நீ பேசுவது பாசிச சக்திகளுக்கு அது எண்ணெயில எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரிதான். இன்றைக்கு அப்படிதான் தீர்ப்பும் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நேத்து தீர்ப்புல 144 நீக்கியறணும். திரும்பவும் அந்த பக்தர்கள் பாருங்க, அந்த பக்தர்கள் அவர்கள் நினைத்தபடி போய் தீபத்தை ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை திரும்ப உருவாக்குவதற்காக வேண்டி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, விடமாட்டாங்க. அப்போ நாம வரலாறுகளையான தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதுக்காக வேண்டி இங்க இருக்கிற எல்லா முஸ்லீம் போய் அது போய் நிக்கணும்னு நம்ம சொல்லல. தேவையானதை அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்கிருந்தாலும் வலிமார்கள் என்பவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவருடைய வரலாறு என்ன, அவர்கள் எப்பொழுது வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ன, இதுவெல்லாம் நாம் சரித்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சரித்திரங்களை தெரிந்து கொண்டால்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் எத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்பேற்பட்ட நல்ல வலிமார்கள் வாழ்ந்த இந்த தமிழகத்தில் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக, அவர்கள் வக்ஃப் செய்த இடங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்களுடைய நற்பெயர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற நல்ல ஒரு துஆவை நாம் செய்து கொள்வோம். அடுத்ததாக